எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஜூலை மாதம் 3/7/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு, ஆனி மாதம் 19ஆம் நாள், சங்கடகர சதுர்த்தி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை நல்ல நேரம் 5:15 முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:10 வரை. ராகு காலம் 10:10 முதல் 12 மணி வரை. குளிகை 7:10 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:10 வரை. இன்றைய திதி காலை 10:25 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பம். இன்றைய யோகம் 4:50 வரை விஷ்கம்பம், பின்பு பிரீத்தி நாம யோகம். இன்றைய கரணம் காலை 10:20 வரை பத்திரை, பின்பு பவகரணம் ஆரம்பம். இன்றைய நட்சத்திரம் 11:19 வரை திருவோணம், பின்பு அவிட்ட நட்சத்திரம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் திருவாதிரை 11:19 வரை திருவாதிரைக்கு சந்திராசிரமமும், பின்பு புனர்பூச நட்சத்திரக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், குரு, சுக்கிரன், சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? நம்ம ஒரு நாளும் சொல்லி கொண்டிருக்கிற விஷயங்கள் அப்படி பார்த்தோம்னா, அதை வழி நடத்தி கொண்டு வெற்றி அடைந்தவர்கள், இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இல்லை, நீங்க சொன்னதுல சில விஷயங்கள்ல எங்களுக்கு நல்லபடியா பதில், அதாவது எவ்வளோ நல்லா படிக்கிறன்றது கிடையாது, வாங்குற மார்க்கு தான் அதுக்கான இதுவை கொடுக்கும். அது மாதிரி நீங்க செய்யற செயலை தொடங்குதல பெரிய விஷயம் கிடையாது, தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும். அந்த வரிசையில சங்கடகர சதுர்த்தி அப்படின்னா, இந்த சங்கடகர சதுர்த்தி கடுமையா விரதம் இருந்து பூஜை பண்ற முறையும் இருக்கிறது, எளிதான வழிபாட்டு முறையும் இருக்கிறது. கடுமையான சில பேர் உச்சத்துக்கு நிறைவு வரும்போது தான் உண்ணுவாங்க, சாப்பாடே அந்த விரதமே முடிப்பாங்க. புரியுதுங்களா? அது மாதிரி இந்த சங்கடகர சதுர்த்தி எளிமையா செய்யணும். அந்த சங்கடகர சதுர்த்தி விழாவில் கலந்துக்கிட்டா போதுமானது. அந்த அபிஷேக ஆராதனை நேரங்களில் கலந்துக்கிட்டு தங்களோட நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை செய்யும் பொழுது எந்த விதமான இன்னல்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும், கிரகங்களின் தலைவன் விநாயகப் பெருமான் கிரகங்களால் ஏற்பட்ட மாற்றத்தையும் தசாபுத்திகளால் ஏற்படுகின்ற இன்னல்களையும் தீர்க்கக்கூடிய வல்லமை சங்கடகர சதுர்த்தி ஆண்டவர் எம்பெருமான் விநாயகப் பெருமானுக்கு உண்டு. முதல் கடவுள். என்ன செய்யலாம்? வீட்டுல இருந்து பட்சணங்கள் செஞ்சதுமே கொடுங்க. ஒரு கொழுக்கட்டை பிடிக்கும், மோதகம் பிடிக்கும், இனிப்பு வகையில் செஞ்சு அந்த பூரணம் வச்சு கொழுக்கட்டுமே மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும் பொழுது பூஜை பண்ணி உங்கள் வாழ்வில் எண்ணற்ற செல்வங்களும் பலமும் நிற்கும். நம்ம ராசி பலனுக்கு போலாங்களா? காலபுருஷ தத்துவத்தின் கதாநாயகன் முதல் ராசி மேஷராசி அன்பர்களுக்கு இதனால் ஒரு சிறப்பான பலனை தரவல்லது. எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டு. ஒரு தொழிலில் அல்லது அண்ணன் தம்பி உறவு முறையில், பயணங்களால் அனுகூலம். ரொம்ப நாள் வராத இருந்த விஷயங்கள்லாம் இந்த நாளில் அதை நம்ம கேட்கும்போது நம்மகிட்ட தானாக வந்து சேரும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான நாளாக மேஷராசி நேயர்களுக்கு வரவுகள் கொடுக்கின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப
கடுமுடியான நாள்னு சொல்லிக்கலாம். அது ஏன் கடுமுடியான நாள் அப்படின்னா, இன்றைய நாளில் வந்து எதுலேயுமே நிதானம் தேவை. நம்ம எடுத்துட்டோம் உடனே போய் நிற்போம் அப்படின்னு நிற்கக்கூடாது. ஏன்னா வந்து உங்களோட பாதிப்பான இடங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும், கிரகங்கள் தன்மையை தெரிஞ்சுக்கணும், சந்திரனின் பயணங்கள் தெரிஞ்சுக்கணும். அந்த வரிசையில் தேவையில்லாமல் கோபம் கொண்டு வார்த்தைகளை தடுமாற்றங்கள் கொண்டு அந்த வார்த்தையாலே உங்களுக்கு இன்னைக்கு மனசங்கடங்கள் ஏற்பட காத்திருக்கிறது. அதனால கவனமா இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்க வாழ்த்துக்கள். மிதனராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். சூரியனோட பயணம், சந்திராஷ்டமம் ஓடுது. புதிய முயற்சிகள் தவிர்த்துக்கணும். உதவிகள் கிடைக்கும். அன்றாட வாழ்க்கை, அன்றாட பயணத்தை நீங்கள் செவ்வனே செய்யலாம். அதில் எந்த விதமான பிழையும் நேராது. புரியுதுங்களா? இது போல மற்ற புதுசா விஷயம் ஒரு புதிய செயல் ஆரம்பிக்க போறோம்னா கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு மனம் சஞ்சலம் இல்லாத நாட்களில் ஆரம்பிக்கும் போது ஜெயிக்கலாம். அதுனா மன சஞ்சலம் இல்லாத நாட்கள்னா நம்ம எந்த ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும் மன ஒற்றுமை வேண்டும். இந்த மன ஒற்றுமையோ மன தெளிவோ இல்லாம நம்ம வந்து செய்கிற பூஜை சிறப்படையாது. அது போல உங்கள் வாழ்க்கையில நீங்க ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகணும், நல்ல நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னா பிறர் உதவி கிடைக்கிற நாளாக இருந்த போதிலுமே கவனமா இருக்கணும். சந்திராசிரமத்துல மட்டும். ஏன்னா உங்கள் வார்த்தையே உங்களுக்கு ஒரு ஒரு தீமை செய்யக்கூடிய நாளா இருக்கிறது. கவனமா இருங்க. கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். பதவி, பாராட்டு, பரிசுகள் கிடைக்கின்ற அமைப்பு. ஒரு ரொம்ப நாளா மனசுல இருந்த ஒரு கவலை நீங்குகின்ற அமைப்பு இந்த நாள்ல இருக்கு. பயணங்கள்ல வெற்றி உண்டு. புரியுதுங்களா? வார்த்தைகளை மட்டும் நிதானமா இருந்தா நீங்கள் செய்கின்ற செயல்களாலே நீங்கள் பாராட்டப்படுவீர்கள், புகழப்படுவீர்கள். வெற்றி மிகுந்த ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கேதுவின் பயணம்ங்கிறது வந்து கேதுவின் பயணம், சனியின் பார்வை இதெல்லாம் வந்து ஒரு மன தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. நன்மை தரக்கூடிய அமைப்பிலே எதுவும் இல்லை. புரியுதுங்களா? எழுந்திருக்கும் போதே நமக்கு இந்த தலைவலியை தொந்தரவு வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது அது வந்துடும். கடன் பிரச்சனையை மனசுக்குள்ள ஆட்டும். சொந்த பந்தங்களுக்குள்ள ஒரு மன வேற்றுமைகள் உண்டாக்கி காட்டும். சற்று சிக்கலான நாளாக தான் இருக்கிறது. நன்மைகள் உண்டு. உங்களோட பணியை நீங்க செஞ்சுட்டு வரும்போது நன்மைகள் உண்டு. பயணங்கள்ல கவனமா இருக்கிறது சிறப்பை தரும். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களை பொறுத்தவரை நாளும் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. புகழ் அடையக்கூடிய ராசிகளில, செல்வம் பெருகக்கூடிய ராசிகள்ல, இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய ராசிகள்ல முதல் கட்ட ராசியா இருக்கிறது வந்து கன்னி தான். ஏன்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்க முடியும் அவர்களால், திருப்பி கேட்க முடியாது. வராதுன்னு நினைச்சு கொடுக்கலாம், இல்லை யார்ட்ட பணி புரியலாம். ஒரு மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது அவங்க சிறப்பா இருப்பாங்க. தனக்குன்னும் போது ஒரு சில விஷயங்களை வந்து கவனக்குறைவாக தான் இருப்பாங்க. அதனால கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறது. புதிய முயற்சிகளை வெற்றி உண்டு. பயணங்களால் அனுகூலம் உண்டு. தீராத தலைவலி தீருகின்ற நாள். தீராத பிரச்சனை இன்று ஒன்று முடிவுக்கு வரும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாளாக இருக்குது. உயர்வுகள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் உண்டு. வீடு, வண்டி, வாகன மாற்றுதல் அல்லது முயற்சி செய்தல் வந்து இந்த காலத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதாவது உங்கள் வார்த்தை இங்கே சபையை ஏறும் சொல்லுவாங்க இல்லையா? நான் இத்தனை வாட்டி எது சொன்னாலும் யாருக்கும் என்னை பற்றி புரிஞ்சிக்கவே இல்லை, என்னை கேட்கவே இல்லைன்ற மாதிரிலாம் இருப்பீங்க. இப்போ அப்படி இருக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்றத மற்றவங்க கேட்டு அதை பயனடைஞ்சு உங்களுக்கு அந்த கிரெடிட் அதாவது சொல்லுங்களேன், உங்களுக்கு ஒரு பேரு கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, காலபுருஷத்துல வந்து 8ஆம் இடம், அதாவது ராசி அதிபதி அப்படிங்கிறது 7ஆம் இடத்துக்கு பயணம் அப்படின்னும் போது ரொம்ப ஒரு சிறப்பான இடம்னு வச்சுக்கலாம். அது வந்து சுக்கரனோட வீடுங்கிறதால உங்களோட பொருளாதார நிலையில வந்து உயர்வடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நாளில் இருக்கிறது. மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளால் ஏற்பட்ட மனசங்கடங்கள் தீர்கின்ற அமைப்பு உண்டு. அந்த சகோதர வழியிலையும் இந்த நாள் நல்லா இருக்கு. அதே மாதிரி கல்வி விஷயத்திலையும் சரி, மற்ற புதிய முயற்சிகள், புதிய வண்டி வாகன சேர்க்கைகள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். அதாவது சிறப்பான நாளுங்கிறத விடும் குருவின் பார்வை வந்து விரயத்திலையும் இருக்கு, பாகிஸ்தானத்துல இருக்கு. ஆனா உங்கள் வாக்குனாலே நீங்க பாதிக்கப்படுவீங்க. அதாவது உண்மையை மறைத்து வைத்துக் கொள்வதிலும் குற்றவாளிகள் தான். நமக்கு முன்னாடி தெரிஞ்சதை சொல்லணும், சொல்லலைனால அது ஒரு குற்றம் இருக்கு இல்லைங்களா? அதனால வீண் சங்கடப்படுவீர்கள். மனதில் இனம் புரியாத
ஒரு பொறாமை எண்ணம் அல்லது வினம் புரியாத ஒரு எரிச்சல், மனமாற்றங்கள், மனமாச்சரியங்கள்லாம் உண்டாவதற்கான நாளாக இருக்கிறது. சற்று எச்சரிக்கையும் இருப்பது இந்த நாள் உங்களுக்கு சிறப்பை தரும். உங்கள் பெயரை காப்பாற்றிக் கொள்ள முடியும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனின் பயணம் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியது. அதாவது பயன்படுத்த மாட்டுறாங்க. அவ்வளோ மகர ராசியை பொறுத்தவரையிலும் எல்லா வாய்ப்பும் வருது. தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதிலே முன்னெடுத்தல் வைக்கக்கூடியது பார்த்தேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்காது. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க. நீங்க முன்னிலைப்படுத்தணும், நான் முன்னிலைக்கு போகணும், ஒரு இடத்துல முன்னிலையா நிக்கணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் உங்கள் அன்றாட கடமைகள் கரெக்டாக செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு எல்லா வளத்தையும் நலமையும் என்னென்ன வாராகியும் சரி, எல்லா பெண் தேவதைகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பெண் தேவதைகளுக்குன்னு உள்ள நட்சத்திரம் ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம் தான். ஆற்றங்கரை ஓரம் இருக்கின்ற தெய்வம் கங்கை அம்மன் தாயாக இருந்தாலும் சரி, கங்கா தேவியா இருந்தாலும் சரி, அதுக்கான கிரகமே அதுக்கான தெய்வமே அந்த பெண் தெய்வம் தான். இப்போ நீங்கள் இந்த பெண் தெய்வ வழிபாட்டை தினந்தோறும் செய்து வரும்போது நீங்கள் வெற்றி அடைய முடியும் இல்லையா? இன்றைய நாள் நீங்கள் பூஜை செய்து வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள், அசத்தலான நாள்னு சொல்லலாம். ஏன்னா ராகு காம்பினேஷன் பிளஸ் குருவின் ஒரு தீட்சண்யமான பார்வைன்றது மாதிரி இருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு இப்போது சிறப்படையக்கூடிய நாளாக இருக்கு. இப்போ ரொம்ப பேர் சொல்றீங்க இந்த புரட்டாதியா இருந்தாலும் சரி, அவிட்டமா இருந்தாலும் சரி, என்ன சொல்றீங்கன்னா எல்லாம் வரா மாதிரி இருக்குது, என் கையில இருக்க மாட்டேங்குது அப்படின்னு. அதாவது சேமிப்பு வந்து முதல்ல உயர்த்த கத்துக்கணும். ஏன்னா நான் முதல்ல ஆரம்பத்தில் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்களோட தேவைகள் இந்த வருடத்துக்கான உங்கள் தேவைகள் நீங்கள் வந்து வருட தொடக்கத்தில் நிறைவேற்றிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இந்த வருடம் வரக்கூடிய விஷயங்கள் என்ன ஆகணும், அடுத்த வருஷத்துக்கான விஷயமா மாறுமா இல்லையா? அதை நீங்க வந்து செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு பொழுது போனா போதுன்ற அளவுக்கு தான் நீங்க இருப்பீங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாது. கம்பல்சரியா கும்பராசி என்பவர்கள் உண்டியல் வைத்து பணம் சேமிப்பது பழக்கமாக கொண்டாலே அவர்கள் வாழ்க்கை வளமாக மாறும். ஏன்னா கும்பத்தோட சிம்பிளே வந்து கும்ப கலசம்தான். நீங்க கலசம் வச்சு இல்லை பானை வச்சு அதில் பணம் போட்டீங்கன்னா செல்வங்கள் அபரிதமாக பெருகும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதனால ரொம்ப சிறப்பான நாள். ரொம்ப வந்து அமைதியா போகக்கூடிய ஒரு வாழ்க்கையில எந்த விதமான சிக்கலும் இல்லாம மனசஞ்சலமே அற்று ஒரு புதிய முயற்சிகளை வெற்றி பெறக்கூடிய தன்மை, பிள்ளைகளால் அனுகூலம், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லேருந்து ஒரு மேன்மையான சந்தோஷமான ஒரு மனநிலை மாற்றங்கள். நீங்க சொன்னா அங்க நடக்குது அப்படிங்கிறத தாண்டி நான் நினைச்சா அங்க நடக்குதுன்ற இடத்துக்கு நீங்க வந்து நிக்கிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு அபரிதமான சந்தோஷமிக்க ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. சங்கடகர சதுர்த்தியில் கணபதியை வழிபட்டு வெற்றியடையுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க